சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் படிச்ச நிறைய பேருக்கு ஒரு காமனான டவுட் இருக்கும். MEP ஃபீல்ட்ல போயிடலாமா, இது வர்த்தா இல்லையா? இதை விட நிறைய பேர் MEP ஃபீல்ட்ல என்டர் ஆயிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் குவிட் பண்றாங்க. ரீசன் என்ன தெரியுமா? கரெக்டான ரோட் மேப் தெரியாது. ஸோ இந்த வீடியோல MEPனா என்னன்னு மட்டும் இல்ல, எப்படி என்டர் ஆகணும், என்ன ஸ்கில்ஸ் வேணும், எப்படி க்ரோ ஆகணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மித்தை பிரேக் பண்ணலாம். MEPனா என்னன்னு நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்ல. அது சும்மா ஏசி ஒர்க் ஆக லைன் கொடுக்கறது, சைட்டுக்கு வயரிங் கொடுக்கறதுன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா MEPனா பில்டிங்கோட ஃபுல் ஃபங்க்ஷனல் சிஸ்டமே. எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு பில்டிங்ல கன்வீனியன்ட்டா இருக்க முடியுமா? வாட்டர் சிஸ்டம் இல்லனா என்ன பண்ணுவீங்க? சோ MEP சும்மா ஒரு சைடு ரோல்லாம் இல்ல, இட்ஸ் கோர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். யாரு MEP-ய சூஸ் பண்ணணும்? எல்லாரும் சக்சஸ்ஃபுல் MEP ஆக முடியாது. இந்த வேலை உங்களுக்கு சூட் ஆகணும்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எக்ஸிகியூஷன் ப்ராசஸை ரியல் டைம்ல எப்படி லாஜிக்கலா பண்ணணும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லனா டிசைன் சைட்ல சிஸ்டம் எக்ஸிகியூஷனை பிளான் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உங்களுக்கு லேர்னிங்கே இல்லாம ஈஸியான டெஸ்க் ஜாப் வேணும்னா MEP உங்களுக்கான வேலையே கிடையாது. நெக்ஸ்ட் எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக்கே இதுதான். MEP-ல 3 டிஃபரெண்ட் ட்ராக்ஸ் இருக்கு. ஹேவாக் மெக்கானிக்கல் சைட், ஏசி, வென்டிலேஷன் இதெல்லாம் பாத்துக்கிறது. எலக்ட்ரிக்கல் வயரிங், பேனல்ஸ், லோட் இதெல்லாம் பாக்குறது. பிளம்பிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங், இந்த வாட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது. பிகினரா இருக்கும் போது எல்லாத்தையுமே கத்துக்கணும். ஆனா ஒரு ஸ்டெடியான growth வேணும்னா ஏதாவது ஒரு ட்ராக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரேண்டமா எல்லாத்தையும் பண்ணினீங்கன்னா growth-உம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும்? காலேஜ்ல நீங்க இதையே தான் படிச்சிருப்பீங்க. ஸோ காலேஜ் மார்க்ஸை விட இங்க ஸ்கில்ஸ்க்கு தான் ஜாபே கிடைக்கும். பேசிக்கா AutoCAD, டிராயிங், ரீடிங், பேசிக் MEP கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஸ்கில்ஸ்னு பார்த்தா Revit MEP, BOQ அண்ட் எஸ்டிமேஷன், சைட் கோஆர்டினேஷன்லாம் ரொம்பவே முக்கியம். இன்டர்வியூல தியரி கேட்க மாட்டாங்க, ஒர்க் பண்ண தெரியுமான்னு தான் கேட்க போறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஜாப் எப்படி கிடைக்கும்? ஃப்ரெஷர்ஸ்க்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் சொல்றேன். அன்பெய்டாவே இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. பெட்டர் ஸ்கில்ஸ்க்கு ஏதாவது ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க. இனிஷியலா நல்ல லேர்னிங்க்கு ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனில ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜாப்ல சேலரி பத்தி யோசிக்காதீங்க. லேர்னிங் தான் ஃபியூச்சர்ல நல்ல சேலரி பேக்கேஜை கொடுக்கும். நெக்ஸ்ட் சைட் ஒர்க் வேணுமா இல்ல டெஸ்க் ஜாப் வேணுமான்னு ஸ்மார்ட்டா டிசைட் பண்ணுங்க. இது ரொம்பவே முக்கியம். சைட் ரோல்னா எக்ஸிகியூஷன், கோஆர்டினேஷன் தான் உங்க ஒர்க் இருக்கும். டெஸ்க் ஜாப்னா டிசைன்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி ஆஃபீஸ் பேஸ் சாஃப்ட்வேர்லாம் வச்சு லெஸ் பிசிக்கல் ஒர்க்கா இருக்கும். பெஸ்டான பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் சைட் ஜாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே டிசைனுக்கு மூவ் ஆகி அப்படியே சீனியர் ரோல்ஸ் அப்படி போனீங்கன்னா ஒரு ஸ்டெடியான growth இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான கொஸ்டின், MEP-ல growth இருக்கா? எஸ், பட் கண்டிப்பா அப்ஸ்கில்லிங் வேணும். கெரியர் பாத் யூசுவலி பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர், MEP இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இருக்கும். 2 to 3 இயர்ஸ்ல ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டா கல்ஃப் மாதிரி கண்ட்ரீஸ்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல சேலரி ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஆனா ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணா சேலரியில டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் இருக்கும். MEP-ல டக்குன்னுலாம் இல்ல, ஆனா ஸ்டெடியான growth இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க. சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம், அதை அவாய்ட் பண்ணாதீங்க. சைட்க்குலாம் எதுக்கு போயிட்டுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா சைட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா முக்கியம். எல்லாமே தெரியணும், ஆனா ஏதாவது ஒரு டொமைன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா MEP ஃபீல்ட் ஈஸி இல்ல, ஆனா கரெக்டான பாத்ல போனா ரொம்பவே ஸ்ட்ராங்கான கெரியரா இருக்கும். நீங்க ஒரு MEP இன்ஜினியர் ஆகணும்னா MEPன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ எங்க MEP இன்ஜினியரிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இப்போவே பயோல இருக்க லிங்க்ல என்கொயர் பண்ணுங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.